நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு டாபிக் சொல்லி பார்க்கும்போது, இது ஆங்கிலத்துல இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு இல்லை இன்ஃபிடெலிட்டி இந்த சொல்லாடங்களுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்னா திருமணத்துக்கு மீறிய பந்தம், கள்ள உறவு, இது போல பல வகையில் அந்த சொல்லாடங்களை நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து நிறைய விதமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சில பேர் தொடர்பு கொண்டு பேசுவாங்க. அந்த நபர் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆன நபரா இருப்பாரு. ஆனா அவர் வந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி திருமணம் ஆனவங்களாகவும் இருக்கலாம், திருமணம் ஆகாதவங்க இருக்கலாம். அந்த பொண்ணு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லும். இது போல எனக்கு ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு, அது வெளிப்படையா சொல்லலாமா, அது சொன்னா சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. இல்ல அந்த பெண் ஆல்ரெடி மேரேஜ் ஆன நபராக இருக்கலாம். இது போல சூழல்களும் இது ஏற்படும். இது ஆணுக்கு மட்டும் ஏற்படுவதில்லை, பெண்மணிக்கும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சில ரேர் கேசஸ்ல அந்த பெண்ணோட தோழியோட கணவரே உறவில் இருக்கக்கூடிய சூழல்களை நான் பார்த்திருக்கிறேன் நிறைய இடங்கள்ல. இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இல்ல இது வந்து வேற விதமான காம்பினேஷன் எடுத்துக்கலாம். அந்த பெண்ணிற்கு வயது குறைந்த ஆணை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு, இல்ல அந்த ஆணிற்கு திருமணமான பிறகு வயது அதிகமா இருக்கக்கூடிய பெண்ணை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு, இது போல வந்து சோசியல் நார்ம்ஸை உடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கு. இது போல நிறைய காம்பினேஷன் என்பது இந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க திருமணமான நபரா இருப்பாங்க, என்னுடைய ஒய்ஃப் கூட சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சார், அதனால என் ஒய்ஃப் விவாகரத்து பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா, அந்த பொண்ணு நானும் பேசிட்டு இருக்கிறோம், இல்ல என் ஒய்ஃப் நான் வந்து விவாகரத்து பண்ணக்கூடிய மனநிலையெல்லாம் கிடையாது, நான் என் ஒய்ஃப் கூட தான் இருப்பேன், அப்படி இருந்துக்குன்னு நான் அந்த பொண்ணு கூட நான் பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கா, அந்த பொண்ணு அதுக்கு ஒத்து வருமா, இது போல எண்ணற்ற விதமான அமைப்புகள்லாம் கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்ன்றதுனால இது சார்ந்த கேள்விகளுக்கு ஒரு விடையளிக்கும் விதமாக தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. பொதுவாகவே நம்மளுடைய எண்ண ஓட்டம் சரியா இருக்கும்போது இது போல தவறான விஷயங்கள்லாம் யாருமே போக மாட்டாங்க. அப்ப லக்ன பாவத்தை கட்டாயம் பார்க்கணும். லக்ன பாவமும் லக்னாதிபதியும் கொஞ்சம் பாபத்துவமான ஒரு அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவரு இது போல வந்து தவறான ஒரு எண்ண ஓட்டத்துக்கு ஆளாகக்கூடிய சூழல் என்பது வந்துடும். லக்னம், லக்னாதிபதி சந்திரன். சந்திரன் என்பது மனதை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு கிரகம். பர்டிகுலரா நம்மளோட எமோஷன்ஸை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு சந்திரன் தான். அப்ப அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ராகு இல்ல சந்திரன் கேது காம்பினேஷன் இருக்குதுன்னா தவறான எண்ண ஓட்டங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. சந்திரன் ராகு சந்திரன் கேது காம்பினேஷன் ஏற்பட்டு லக்னத்துக்கு 5, 9ஆம் பாவம் இல்ல லக்னத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்ல 7ஆம் பாவ தொடர்புகள், இல்ல 12ஆம் பாவ தொடர்புகள், இல்ல 8ஆம் பாவ தொடர்புகள் இருக்கும் பட்சத்து மனம் அலைபாயக்கூடிய சூழல்கள் என்பது கொடுத்துரும். திருமணமான நபராக இருந்தாலும் திருமணத்துக்கு மீறிய பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை கொடுக்கக்கூடியவர் பாபத்துவமான சந்திரன் அமைப்பில் எடுத்துக்கலாம். சந்திரன் ஆல்ரெடி தேய்பிரை சந்திரனாக இருந்து அந்த சந்திரன் ராகுவோட தொடர்போ இல்ல கேதுவோட தொடர்போ லக்னத்துக்கு 5, 7, 9, 8, 12ஆம் பாவ தொடர்புகள் பெற்றிருக்கும் போது அந்த சந்திர தசை வரக்கூடிய காலங்கள்ல இல்ல இயற்கையாகவே அவங்களோட மனநிலை அலைவாயக்கூடிய சூழல்கள் இருக்கும். எந்நேரம் அதை சம்பந்தப்பட்ட வகையில திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும். அப்ப சந்திரன் தான் மனதை ஆளுமையக்கூடிய கிரகம்ன்றத சந்திரனை பார்க்கணும். லக்னம், லக்னாதிபதிய தொடர்புகள் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அதே போல குரு கெட்டு இருந்தாலும் வழி தவறி போறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. ஏன்னா குரு என்பது ஒரு ஆசிரியர், மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்போ ஒருவரின் ஜாதகத்துல குரு கெட்டு இருக்கு, பர்டிகுலரா இந்த குரு ராகு காம்பினேஷன் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு நல்லெண்ணம் அந்த நெறி தவறி நடக்கக்கூடிய சூழல் வகையில வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இந்த ராகுவும் குருவும் காம்பினேஷன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இருந்தாலும் தவறான பாதைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அதே போல வேற என்னென்ன கிரகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து சுக்கரனை கண்டிப்பாக பார்க்கணும். இல்லற வாழ்க்கை, அதாவது பிளானட் ஆஃப் லவ் அண்ட் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சுக்கரனை பொறுத்தவரையில. அப்ப அவரு எப்படி ஒரு உறவை வைத்திருப்பார் அப்படின்றது, அந்த ரிலேஷன்ஷிப்பை வைத்திருப்பார் என்பது சுக்கரனை வைத்து நம்ம சொல்லலாம். அப்ப சுக்கரன் யாருக்கெல்லாம் செவ்வாயோட தொடர்பு பெற்றிருக்குன்னு வச்சுங்க. செவ்வாய் பொதுவாகவே பிளானட் ஆஃப் பேஷன் சொல்லுவாங்க. அந்த பாலுணர்வு அப்படின்றதுனாலே செவ்வாயோட தொடர்பு தான். அப்ப சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கக்கூடியவங்க இருந்து லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் பாவ தொடர்பு இல்ல 5, 7ஆம் பாவ தொடர்பு அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் பட்சத்துல அப்ப அந்த தீரா ஆசையை தூண்டி விட்டுருவாரு. இந்த சுக்கிர தசை செவ்வாய் தசை காலங்கள்ல இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய கால விஷயங்கள் இருக்கும் பட்சத்துல அதனாலதான் செவ்வாய், ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து தூண்டி ஒரு பேஷன், அந்த பாலுணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றதுலாம் வந்து செவ்வாயை குறிக்கக்கூடியது. சுக்கரன் காம்பினேஷன் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காது. சில பேர் தொடர்பு கொண்டு பேசுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் வந்து வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர். அவங்களோட திருமணமாகி ஒரு 3 மாசத்துல ஒன்னா இருந்து வெளியூருக்கு என்பது போயிட்டாரு. ஆனா அவங்களோட ஒய்ஃப் என்பது உள்ளூர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு அரசல் புரசலா ஒரு சில விஷயங்கள் அவர் காதுக்கு என்பது போயிருக்கு. என்னோட ஒய்ஃப் என்பது சரியில்லை, அவங்க வந்து வெளியூர்ல இருக்காரு, இந்த பொண்ணு வந்து உள்ளூர்ல இருக்கு, ஆனா அரசல் புரசலா ஒரு சில செய்திகள் வந்து போயிருக்கு, அந்த பொண்ணு சரியில்லை, நீ உடனே வந்து என்ன விஷயன்றது கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
அவர் நம்மளை பத்தி கேள்விப்பட்டு தொடர்பு கொண்டு பேசினாரு. அந்த பெண்ணோட ஜாதகத்தை என்கிட்ட அனுப்பி வச்சிருந்தாரு. இது போல டவுட் இருக்கு சார், எனக்கு கன்ஃபார்மா எனக்கு தெரியல, அது போல நான் தவறா ஒரு விஷயத்த வந்து சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது, ஆனால் செக் பண்ணிட்டு உங்களை பத்தி கேள்விப்படும் போது செக் பண்ணிட்டு ஒரு விஷயத்த வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம், இது கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேண்டாமான்றதை பாத்துக்கலான்றதுக்காக ஜாதகத்துக்கு வாட்ஸ்அப்ல அமைச்சிருந்தார். அந்த பெண்மொழி ஜாதக அமைப்புல நான் பார்த்தேன். 7ஆம் பாவம் அந்த அளவுக்கு ஒரு பாபத்துவமான ஒரு அமைப்பு. 7ஆம் அதிபதி பகையாகி இருக்கக்கூடிய சூழல்கள், பகையாகி அந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் காம்பினேஷன், ராகு காம்பினேஷன் சம்மந்தம் பெற்று லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அதே சுக்கிரதசை நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். மன வாழ்க்கை என்பது 2 பேரும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் கொடுக்கும். ஆனா அது நம்ம உண்மையா இருக்கக்கூடிய சூழல்களை, அதை மாறி நடக்கக்கூடிய சூழல்களை அது நம்ம வெளிப்படையா சொல்லக்கூடிய கடமை என்பது ஜோதிடர்கிட்ட இருக்கு. அதுக்காக தொடர்பு கொண்டு பேசுறாங்க. இது போல அமைப்புகள் இருக்கு சார், நீங்க எதிர்பார்த்த மாதிரியே சில விஷயங்கள் நடக்கலாம் என்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னும் கூடுதலாக அந்த 7ஆம் அதிபதி இது போல பாபத்துவமாக ஆகி லக்னத்துக்கு 5ஆம் பாவ தொடர்புகள் என்பது பெற்றிருக்கு. 5ஆம் அதிபதி தொடர்பு என்பது பெற்றிருக்கு. அப்ப இன்னொரு விஷயம் கூடுதலா நான் என்ன விஷயம் சொன்னேன்னா, ஏற்கனவே அவங்க விரும்பிட்டு இருந்த ஒரு நபருக்கு மீண்டும் தொடர்பு பெற்று இது போல கண்டினியூஷன் என்பது ஏற்பட்டிருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படிங்களா சார், இது சரியா வராது, அவங்களுக்கு பொருத்தமும் நல்ல அமைப்புல இல்லைன்றதை சொல்லி மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை விட்டுறது நல்லதுன்றதை சொல்லியிருந்தேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் உள்ளூருக்கு வந்து இந்த விஷயங்கள் கால் பண்ணி இந்த கன்சல்டேஷன் எடுத்துட்டு இது பண்ணியிருந்தா, மீண்டும் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு தொடர்பு கொண்டு பேசினார். ஆமா சார், நீங்க சொன்னது உண்மைதான், கால் ரெக்கார்ட்ஸை பார்க்கக்கூடிய சூழல் மீது வந்திருக்கு சார் அப்படின்றது இது கண்டினியூ பண்ண வேணான்றதுக்காக இப்ப நான் வந்து வக்கீல் மூலமா கேஸ் அப்ளை பண்ணக்கூடிய சூழல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், இவங்க உடனே ஒத்துக்க மாட்டாங்க சார், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இது தடிப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில செட்டில்மெண்ட் பண்ணி தான் இவங்க வந்து வெளில வரக்கூடிய சூழல்கள் இருக்குன்றதை சொல்லியிருந்தேன். ஏன்னா சில சூழல்கள்ல 10 மண்பானையை உடைச்சாதான் ஒரு பொன்பானை கிடைக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க பெறணும்னா சில இழப்புகளை சந்திக்கணும்ன்றதுதான் அந்த பழமொழி அர்த்தம். இது போல விஷயங்களை நீங்க பணத்தை வந்து விற்றுதான் இதுல இருந்து வெளில வரக்கூடிய சூழல்கள் இருக்குது சார், அந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லை அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையா நான் சொல்லியிருந்தேன். அப்ப இது போல காம்பினேஷன் இருக்குன்றதுனால இது 7ஆம் பாவம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய சூழல்கள்ல திருமணம் ஆன பிறகு இது போல தவறான வழிகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே 5ஆம் பாவம் கிட்ட இருக்குன்னு வச்சு திருமணத்துக்கு முன்னாடி இது போல தவறான பழக்க வழக்கங்கள் என்பது ஆளாகக்கூடிய சூழல்களும் வந்து ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா 7ஆம் பாவம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடியது, திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய உறவுகள் எப்படி இருக்குன்றது சொல்லக்கூடியது. ஏன்னா 5ஆம் பாவம் பொதுவாகவே அதாவது கர்ம திரிகோணம் என்பது 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்துல ஒரு பாவமா வந்துடும். பர்டிகுலர் 5ஆம் பாவம் கற்பு நெறி என்பது 5ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. பெண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கும் 5ஆம் பாவம் தான். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் பாவம் பாவத்துவமான ஒரு அமைப்புகள்ல 5ஆம் அதிபதி நீச்சமோ பகையோ இல்ல ராகு கேது சனி செவ்வாய் தொடர்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருந்து அந்த இளமை காலங்கள்ல அந்த தசைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள்ல தவறான வழி தவறி போவதுக்கான வாய்ப்புகள் என்பது வந்துடும். ஏன் ராகு கேது சேர்த்துங்க நான் சொல்றேன்னா, சோசியல் நார்ம்ஸ், சமூக நெறிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்ற ஒரு விஷயம் அமைப்பு இருக்குதுல்ல, அதை வந்து உடைக்கக்கூடியது அந்த ராககேதுகள் தான். அந்த ராககேது தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அந்நிய மத கலாச்சாரங்களை உட்புகுத்தக்கூடிய ஒரு சம்மந்தம் இருந்து வந்துடும். அதனாலதான் இந்த 5ஆம் பாவத்தோடு ராகு கேது சனி சம்மதம் பெற்றிருந்து அதோட தசாகாலங்கள் நடக்கும்போது இளமையிலேயே திருமணத்துக்கு முன்பே அதனுடைய விஷயங்கள் கண்டினியூ ஆகும். அதே போல திருமணத்துக்கு பிறகும் கண்டினியூ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அடுத்து வரக்கூடிய தசாகாலங்களை வைத்து தீர்மானிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். லக்னாதிபதியும் பாவத்துவமா இருக்கு, லக்னமும் பாவத்துவமா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்குதுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இல்ல முன்னெச்சரிக்கையா பார்த்து பொருத்தம் பார்க்கும்போது இந்த விஷயம் கவனமா பார்த்து நம்ம இணைக்க வேண்டிய சூழல் என்பது இருக்கு. இப்ப சுக்கிரன் கேட்டிருந்தாலோ சில டைம் வந்து சனியை நம்ம பார்க்கணும். சனிதான் வந்து நீதி நெறி நியாயத்துக்கு சொந்தக்கார சனி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சுக்கிரன் சனி காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுங்க, வழி தவறி நடக்கக்கூடிய சூழல்கள் வந்து கொடுத்துரும். அவங்க சாட்டிஸ்பாக்சனே இருக்காது, எந்த ஒரு விஷயம் கண்டென்மெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க. அதாவது அதனால என்ன ஆவாங்க, சாட்டிஸ்பாக்சன் இல்லாம நிறைய ஒரு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் என்பது இருக்கும். அதாவது சனி சுக்கிரன் காம்பினேஷன் ஏற்பட்டு லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் இருக்குன்னு வச்சுங்க, அது அவங்க ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் என்பது இருக்கும். 8 12ஆம் பாவம் என்பது அந்த வழி தவறி நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுத்துரும். 12ஆம் பாவம் ரகசிய உறவு, இந்த படுக்கை அறை சார்ந்த விஷயங்கள் என்பது 12ஆம் பாவத்தின் காரகத்துவம். அப்ப அந்த 12ஆம் பாவத்துல இந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் ஏற்பட்டிருந்தாலும் இல்ல 8ஆம் பாவத்தில் தொடர்பு ஏற்பட்டிருந்தாலும் வழி தவறி நடக்கக்கூடிய சூழல்கள் ரகசியமாக வைத்து, 8 12ஆம் பாவம் என்பது ரகசிய பாவங்கள் என்று சொல்லுவாங்க. ரகசியமாக அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுவாங்க, யாருக்கு தெரியாத அமைப்புகள் பல வருடங்களா வச்சிருப்பாங்க. கட்டின மனைவி கணவனுக்கு அந்த விஷயங்கள் பத்தி தெரியாது சில நேரங்கள்ல. இது போல சூழல்களை கொடுக்கும். இது போல எண்ணற்ற காம்பினேஷன் என்பது இருக்கு. சரி, இது போல அமைப்புகளை சில பெண்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசுவாங்க, என் கனவு இது போல விஷயங்கள் நடந்துக்கிறார் சார், சரி அதுல இருந்து வெளில வருவாரா வரமாட்டாரா, ஏன்னா எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு, இதை விட்டுட்டா இந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டா எனக்கு வேற வழி என்பது எனக்கு கிடையாது, அதனால அவர் திருந்துவாரா இல்லையான்றதையும் அவங்க கேட்டுருவாங்க, டைரக்டாவே கேட்டுருவாங்க. நான் அந்த கணவனுடைய ஜாதகத்தை பார்ப்பேன், இது போல ஒரு காம்பினேஷன் இருக்கு, லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும் சில நேரங்கள்ல, ஆனா இது போல ஒரு காம்பினேஷன் இருக்கு. சுக்கிரன் செவ்வாய் ராகு கேது சனி காம்பினேஷன் ஏற்பட்டு லக்னத்துக்கு 5 7 8 12ஆம் பாவம் இது போல ஸ்தானங்கள் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இது போல தொடர்புகள் ஏற்படும். ஆனா ஒரு சுபகிரக தொடர்பு
அவங்க ஜாதகத்தை லக்னாதிபதி சுபத்துவம் அடைஞ்சிருக்கு, குரு சுபத்துவமான அமைப்புகள் இருக்கு, நாலு இன்டெலிஜென்ட்டை குறிக்கக்கூடிய அந்த புதன் நல்ல அமைப்புல இருக்கு. அந்த குருவுடைய பார்வை அந்த ராகு சுக்கிரனையோ இல்ல ராகு சனியையோ இல்ல வந்து சுக்கிரன் சனியையோ அந்த சேர்க்கைப்பட்ட கிரகத்தை வந்து நல்ல ஒரு பங்கம் படாமல் இருக்கக்கூடிய ஒரு குருவுடைய பார்வை, இல்ல பங்கம் படாமல் இருக்கக்கூடிய ஒரு வளபிறை சந்திரனுடைய பார்வை, இல்ல தனித்த புதனுடைய பார்வை இருக்கும் நிச்சயமாக அல்லது வெளில வருவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து லக்னாதிபதி சுபத்துவம், குருவும் சுபத்துவம் பெற்ற ஒரு அமைப்பு. அதே போல இந்த சுபகிரக தொடர்புகள், குருவுடைய தொடர்பு இல்ல சுபகிரக தொடர்பு பெற்ற கிரகத்தின் அடுத்து வரக்கூடிய தசா புத்தி காலங்களில் அவங்க நிச்சயமா வெளில வருவாங்கன்ற விஷயம் நம்ம வந்து சொல்லிடலாம். இது எல்லாமே அவன் ஜாதத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் வந்து வந்துடும். பொதுவாகவே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 12 பாவத்தை 4 பிரிவா பிரிக்கலாம். தர்ம திரிகோணம் என்பது 1, 5, 9ஆம் பாவம். அதே போல கர்ம திரிகோணம் என்பது 2, 6, 10ஆம் பாவம். காம திரிகோணம் என்பது 3, 7, 11ஆம் பாவம். மோட்ச திரிகோணம் என்பது 4, 8, 12ஆம் பாவம். யாருடைய ஜாதகத்துல இது போல வந்து சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு, கேது இது போல தொடர்புகள் வந்து லக்னத்துக்கு 3, 7, 11ஆம் பாவத்தில் அதிகமான இந்த கிரகங்கள்லாம் இருக்குன்னு வழிநெறி தவறி நடக்கக்கூடிய சூழல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். அந்த சோசியல் நாம்ஸ் உடை தெரிந்து பல உறவுகளை வைத்திருக்கக்கூடிய சூழல் என்பது கொடுத்துரும். இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு என்பது குருவுடைய பார்வையில் இருக்கும் பட்சம் இதுக்கான விதிவிலக்கா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இது போல விதிவிலக்குகள் இல்லாத சூழல்களை நிச்சயமாக வழிநெறி தவறி நடக்கக்கூடிய சூழல்கள் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். இல்ல இது வந்து காம திரிகோணங்கள் என்ற அமைப்புல எடுத்துக்கணும். சரிங்களா, இந்த விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இது போல நிறைய விதமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு பதில் எல்லா விஷயம் அடக்க விட முடியாது என்று சொல்லி இது போல கன்சல்டேஷன் தேவைப்படுது, இது போல இக்கட்டான சூழல்கள் இருக்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க. இல்ல பொதுவாக ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோபாத் கண்ணன். நன்றி, வணக்கம்.